காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்தது. இந்த வாக்குப்பதிவுக்கு பின்னர் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் 200 பேர் வீதம் 234 தொகுதிகளிலும் 46,800 பேரிடம் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்ற கேள்வி நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் சார்பாக முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கு பின்னர் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல் முடிவுகளை ஏப்ரல் 29ஆம் தேதி மக்களின் பார்வைக்கு நம்முடைய மின்னம்பலம் மீடியா முன்வைத்தது. இந்த நிலையில நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி திமுக அதிமுக நேரடியாக மோதும் 121 தொகுதிகள்ல திமுக அதிமுக வேட்பாளர்கள் பெறக்கூடிய வாக்கு சதவிகிதம் எவ்வளவு வாக்கு சதவிகித அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறார்கள் என்கிற அந்த நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். முதலாவதாக கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில திமுகவின் வேட்பாளராக TJ கோவிந்தராஜன் அவர்கள் 41% பெற்றிருக்கிறார். அதிமுகவின் சுதாகர் அவர்கள் 29% பெற்றிருக்கிறார். ஆக 2% அடிப்படையில் திமுகவின் வேட்பாளரான TJ கோவிந்தராஜன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக VG ராஜேந்திரன் அவர்கள் 37% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் PV ரமணா அவர்கள் 33% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 4% வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரான VG ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில திமுகவின் வேட்பாளராக காரம்பாக்கம் கணபதி அவர்கள் 36%, அதிமுகவின் பெஞ்சமின் அவர்கள் 30% பெற்றிருக்கிறார்கள். 6% அடிப்படையில் திமுகவின் வேட்பாளரான காரம்பாக்கம் கணபதி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து மாதவரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில திமுகவின் வேட்பாளராக சுதர்சனம் அவர்கள், அதிமுகவின் வேட்பாளராக மாதவரம் மூர்த்தி அவர்கள். சுதர்சனம் அவர்கள் 37% வாக்குகளை பெற்றிருக்கிறார். மாதவரம் மூர்த்தி அவர்கள் 36% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 1% அடிப்படையில் திமுகவின் சுதர்சனம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக RK நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில திமுகவின் வேட்பாளராக JJ எபினேசர் அவர்கள் 29% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் வேட்பாளராக ராஜேஷ் அவர்கள் 30% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 1% அடிப்படையில் அதிமுகவின் ராஜேஷ் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் 47% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் சந்தான கிருஷ்ணன் அவர்கள் 22% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 25% வாக்கு வித்தியாசத்தில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக கார்த்திக் மோகன் அவர்கள், அதிமுகவின் வேட்பாளராக SR விஜயகுமார் அவர்கள். கார்த்திக் மோகன் 36% வாக்குகளை பெற்றிருக்கிறார். SR விஜயகுமார் அவர்கள் 26% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 10% அடிப்படையில் திமுக வேட்பாளரான கார்த்திக் மோகன் அவர்கள் முன்னிலை இருக்கிறார். அடுத்ததாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியின் வேட்பாளராக, அதுவும் திமுகவின் வேட்பாளராக KS ரவிச்சந்திரன் அவர்கள், அதிமுகவின் வேட்பாளராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். KS ரவிச்சந்திரன் அவர்கள் 37% வாக்குகளை பெற்றிருக்கிறார். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 35% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் KS ரவிச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக தமிழன் பிரசன்னா அவர்கள், அதிமுகவின் வேட்பாளராக அபிஷேக் ரங்கசாமி அவர்கள். இதில் தமிழன் பிரசன்னா அவர்கள் 35% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அபிஷேக் ரங்கசாமி 28% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 7% வித்தியாசத்தில் திமுகவின் தமிழன் பிரசன்னா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக சுபேர்கான் அவர்கள் 33% பெற்றிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் 30% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் சுபேர்கான் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக அமைச்சர் PK சேகர் பாபு அவர்கள் 44% பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளராக ராயபுரம் R மனோ அவர்கள் 38% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில்
திமுகவின் அமைச்சர் கே சேகர்பாபு அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 46% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் வேட்பாளராக ஆதி ராஜாராம் 32% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 14% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக எழிலன் நாகநாதன் அவர்கள் 36% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் வளர்மதி அவர்கள் 29% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 7% வித்தியாசத்தில் திமுகவின் எழிலன் நாகநாதன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக நே சிற்றரசு 31% பெற்றிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா 29% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 2% இடைவேளையில் திமுகவின் நே சிற்றரசு அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக பிரபாகர் ராஜா அவர்கள், அதிமுகவின் வேட்பாளராக விருகை VN ரவி அவர்கள். பிரபாகர் ராஜா அவர்கள் 36% வாக்குகளை பெற்றிருக்கிறார். விருகை VN ரவி அவர்கள் 30% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 6% வித்தியாசத்தில் திமுகவின் பிரபாகர் ராஜா அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக ராஜா அன்பழகன் அவர்கள் 30% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் வேட்பாளராக டி நகர் சத்யா அவர்கள் 32% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 2% அடிப்படையில் அதிமுகவின் டி நகர் சத்யா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளரான அரவிந்த் ரமேஷ் 34% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் கந்தன் அவர்கள் 32% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 2% இடைவெளியில் திமுகவின் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் 37% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் சரவணன் அவர்கள் 29% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 8% வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக நித்யா சுகுமார் அவர்கள் 37% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் சோமசுந்தரம் அவர்கள் 33% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் நித்யா குமார் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக RS கிருத்திகா தேவி அவர்கள் 34% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் ராஜேந்திரன் அவர்கள் 31% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் RS கிருத்திகா தேவி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான கார்த்திக் தண்டபாணி அவர்கள் 39% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் கஜா என்கிற கஜேந்திரன் அவர்கள் 37% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் கார்த்திக் தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமுலு பொன்மலர் 39% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் மரகதம் குமரவேல் அவர்கள் 38% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமுலு பொன்மலர் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக ஆற்காடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான JL ஈஸ்வரப்பன் அவர்கள் 36% பெற்றிருக்கிறார். அதிமுகவின் சுகுமார் அவர்கள் 39% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் சுகுமார் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து காட்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 39% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் ராமு அவர்கள் 37% வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆக 2% வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து வேலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் கார்த்திகேயன் அவர்கள் திமுக வேட்பாளராக இருக்கிறார். 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் SRK அப்பு அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக நந்தகுமார் அவர்கள் 40% வாக்குகளை
பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான வேலழகன் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் நந்தகுமார், திமுகவின் வேட்பாளரான நந்தகுமார் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான வில்வநாதன் அவர்கள் 41% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வெங்கடேசன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வித்தியாசத்தில் திமுகவின் வில்வநாதன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக கவிதா தண்டபாணி அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக பர்கூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான மதியழகன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் கோவிந்தராஜன் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வித்தியாசத்தில் திமுகவின் மதியழகன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக சீனிவாசன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஒசூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சத்யா அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக செந்தில்குமார் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளரான பழனியப்பன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளராக மரகதம் வெற்றிவேல் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் பழனியப்பன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக அரூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சண்முகம் அவர்கள் 41% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான சம்பத்குமார் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான சண்முகம் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக செங்கம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக மூப்பே கிரி அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேலு அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் வேலு அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான கு பிச்சாண்டி அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ராமச்சந்திரன் 34% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வித்தியாசத்தில் திமுகவின் பிச்சாண்டி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக சரவணன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து ஆரணி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக மகாலட்சுமி கோவர்தனன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ஜெயசுதா அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் மகாலட்சுமி கோவர்தனன் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக செய்யாறு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக ஜோதி அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முக்கூர் சுப்பிரமணியன் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் ஜோதி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து வந்தவாசி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அம்பேத்குமார் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் ராணி அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் ராணி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்.
அடுத்ததாக வானூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான கௌதம் திராவிடமணி அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முருகன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முருகன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான லட்சுமணன் 41% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான விஜயா 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் லட்சுமணன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான பொன் கௌதம சிகாமணி அவர்கள் 41% பெறுகிறார். அதிமுகவின் பழனிசாமி அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வித்தியாசத்தில் திமுகவின் பொன் கௌதம சிகாமணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான வசந்தவேல் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான குமரகுரு 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வசந்தவேல் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான உதயசூரியன் அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் ராகேஷ் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் உதயசூரியன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சின்னதுரை அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் நல்லதம்பி அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் சின்னதுரை அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் ஜெய்சங்கரன் அவர்கள் 32% வாக்குகளை பெறுகிறார். ஆக 8% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக ரேவதி மாதீஸ்வரன் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் உஷாராணி அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் உஷாராணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக மிதுன் சக்கரவர்த்தி 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வெங்கடாச்சலம் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வித்தியாசத்தில் திமுகவின் மிதுன் சக்கரவர்த்தி முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான காசி அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 45% வாக்குகளை பெறுகிறார். ஆக 9% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக சங்ககிரி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான மணிகண்டன் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வெற்றிவேல் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் மணிகண்டன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். தொடர்ந்து சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான எம் லோகநாதன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான வினோத் அவர்கள் 31% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் எம் லோகநாதன், அதாவது திமுக வேட்பாளரான எம் லோகநாதன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான தருண் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ஸ்ரீ பாலாஜி சுகுமார் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் தருண் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக பூமலர் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான சந்திரசேகரன் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் சந்திரசேகரன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து நாமக்கல் சட்டமன்ற தொகுதி. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான ராணி அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ஸ்ரீதேவி மோகன் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் ராணி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான
அமைச்சர் KS மூர்த்தி அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் சேகர் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் KS மூர்த்தி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியின் திமுக வேட்பாளரான பாலு அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் தங்கமணி அவர்கள் 41% வாக்குகளை பெறுகிறார். ஆக 8% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் தங்கமணி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 39% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக பவானி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான KA சேகர் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் அவர்கள் 41% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சிவபாலன் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ஹரிபாஸ்கர் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் சிவபாலன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான நல்லசிவம் அவர்கள் 32% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் பிரபு அவர்கள் 29% வாக்குகளை பெறுகிறார். திமுகவின் நல்லசிவம் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திராவிடமணி, அதாவது திமுகவின் வேட்பாளரான திராவிடமணி அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ஜெயசீலன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான திராவிடமணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக குன்னூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான KM ராஜு அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ராமு அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் ராமு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான இந்திராணி அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் சத்யபாமா அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் இந்திராணி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக காங்கேயம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் நடராஜ் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக பல்லடம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான செல்வராஜ் அவர்கள் 32% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் KP பரமசிவம் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் KP பரமசிவம் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் ஜெயக்குமார் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் AK செல்வராஜ் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் AK செல்வராஜ் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து சூலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான தளபதி முருகேசன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் VP கந்தசாமி அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் VP கந்தசாமி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் NR கார்த்திகேயன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் அர்ஜுனன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுக
திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சபரி கார்த்திகேயன் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் தாமோதரன் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் சபரி கார்த்திகேயன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து வால்பாறை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சுதாகர் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் லட்சுமண சிங் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான சுதாகர் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான நாகஜோதி அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் தேன்மொழி அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் நாகஜோதி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான IP செந்தில்குமார் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் IP செந்தில்குமார் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சாமிநாதன் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான பரமசிவம் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் வேட்பாளரான பரமசிவம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான முஞ்சனூர் இளங்கோ அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் செல்வகுமார் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான முஞ்சனூர் இளங்கோ அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக கரூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான ஆசி தியாகராஜன் அவர்கள் 43% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 7% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான ஆசி தியாகராஜன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான CK ராஜா அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான திவ்யா அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான CK ராஜா அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து குளித்தலை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சூரியனூர் சந்திரன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான கருணாகரன் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரான சூரியனூர் சந்திரன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் துரைராஜ், அதாவது திமுகவின் வேட்பாளரான துரைராஜ் அவர்கள் 32% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான மனோகரன் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். ஆக 7% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் மனோகரன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான இனிகோ இருதயராஜ் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ராஜசேகரன் அவர்கள் 25% வாக்குகளை பெறுகிறார். திமுகவின் வேட்பாளரான இனிகோ இருதயராஜ் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் குமார் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து லால்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான பாரி வள்ளல் 34% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான லீமா ரோஸ் மார்டின் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் வேட்பாளரான லீமா ரோஸ் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து முசிறி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான கருணை ராஜா 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான யோகநாதன் 31% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான கருணை ராஜா அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான ST ஜெயலட்சுமி அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான இளம்பை தமிழ்ச்செல்வன் 32% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் ST ஜெயலட்சுமி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்.
அடுத்ததாக அரியலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான லதா பாலு அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள் 41% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் தாமரை எஸ் ராஜேந்திரன் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முருகுமாறன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து நெய்வேலி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சபா ராஜேந்திரன் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் சொரந்தூர் ராஜேந்திரன் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் சபா ராஜேந்திரன் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் புவனேந்திரன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து புவனகிரி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக துரைக்கி சரவணன் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் அருண்மொழி தேவன் 40% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் அருண்மொழி தேவன் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான நிவேதா முருகன் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் பவுன்ராஜ் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் நிவேதா முருகன் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான புகழேந்தி அவர்கள் 31% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் இளமதி சுப்பிரமணியன் 32% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான R. வைத்திலிங்கம் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் M. சேகர் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வைத்திலிங்கம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக அண்ணாதுரை அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் C.V. சேகர் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் C.V. சேகர் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து பேராவூரணி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அசோக்குமார் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் கோவி இளங்கோ அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அசோக்குமார் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான செல்லபாண்டியன் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் 44% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக திருமயம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வைரமுத்து 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். தொடர்ந்து ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் மையநாதன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் தனவிமல் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் மையநாதன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் மூர்த்தி அவர்கள் 39% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் மகேந்திரன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில்
திமுகவின் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில திமுகவின் வேட்பாளரான வெங்கடேசன் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் மாணிக்கம் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் மாணிக்கம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான தளபதி அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் சரவணன் அவர்கள் 30% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான தளபதி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான ரகு பாலாஜி 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் ரகு பாலாஜி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான கிருத்திகா தங்கபாண்டி 32% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் ராஜன் செல்லப்பா அவர்கள் 31% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் கிருத்திகா தங்கபாண்டி முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சேடப்பட்டி மணிமாறன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான மகாராஜன் அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் லோகிராஜன் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான மகாராஜன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் நாராயணசாமி அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து கம்பம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான ராமகிருஷ்ணன் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான ஜக்கையன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் சேதுபதி அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருச்சூழி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் ராஜவர்மன் அவர்கள் 27% வாக்குகளை பெறுகிறார். ஆக 12% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து பரமக்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான KK கதிரவன் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான முத்தையா அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான KK கதிரவன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான மலேசியா பாண்டி அவர்கள் 30% வாக்குகளை பெறுகிறார். ஆக 10% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான மார்க்கண்டேயன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான சத்யா அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான மார்க்கண்டேயன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான செல்லப்பாண்டியன் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான கருணாநிதி அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவின் வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்.
அடுத்ததாக தென்காசி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான கலை கதிரவன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான செல்ல மோகன் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான கலை கதிரவன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான மனோஜ் பாண்டியன் அவர்கள் 31% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான பிரபாகரன் அவர்கள் 30% வாக்குகளை பெறுகிறார். இந்த ஆலங்குளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகமும் இதே 31% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதனால் இந்த தொகுதியில் ஒரு சமநிலை நிலவுகிறது என்றே சொல்லலாம். அடுத்ததாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான சுப்பிரமணியன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான கணேசராஜா அவர்கள் 30% வாக்குகளை பெறுகிறார். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான அப்துல் வஹாப் அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான சுல்தான் சாம்சுதீன் அவர்கள் 25% வாக்குகளை பெறுகிறார். திமுகவின் வேட்பாளரான அப்துல் வஹாப் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வேட்பாளரான மகேஷ் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வேட்பாளரான தளவாய் சுந்தரம் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான மகேஷ் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். ஆக நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி திமுக அதிமுக நேரடியாக மோதக்கூடிய தொகுதிகளின் நிலவரத்தை பார்த்தோம். இதில் 121 தொகுதிகளில் 78 தொகுதிகளில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 42 தொகுதிகளில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. ஒரு தொகுதி சமநிலையில் இருக்கிறது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் மே 4ஆம் தேதி மக்களின் தீர்ப்பை. காவேரி டிஎம்டி பார் கம்பீரத்தின் அடையாளம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.